பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் வீட்ல பாண்டியன் கடைக்கு கிளம்பிடுறாரு. வீட்ல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பிடுறாங்க. ராஜியும் கதிரும் மட்டும் வீட்ல இருக்காங்க. குமாரு வேகமா வந்து, அப்பத்தா இங்க வெளியில ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குல்ல, அத தொடாதீங்க அப்பத்தா, அதுல ஷாக் அடிக்குது அப்படின்னு குமாரு சொல்றாரு. என்னடா சொல்ற? எப்படிடா அதுல ஷாக் அடிக்கும்? ஐயோ அப்பத்தா, வயர் ஏதோ அருந்து தொங்கி அந்த போஸ்ட் கம்பத்தை தொட்டாலே ஷாக் அடிக்குது. யாரும் தொட்டாம பாத்துக்கங்க. நான் போய் எலக்ட்ரிஷியன் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன், சரியா அப்பத்தா அப்படின்னு குமார் சொல்லிட்டு கிளம்புறான். கதிரு ராஜி கிட்ட, நான் டிராவல்ஸ்க்கு கிளம்புறேன் ராஜி, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு டிராவல்ஸ்க்கு வந்தா போதும், சரியா? கதிரு வெளியில வராரு. பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து முத்துவேல் வீட்டுக்குள்ள வராரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கின உடனே சாணியை மிதிச்சிட்டேன். சி, என்ன இது, வாசல்ல போய் இப்படி அசிங்கமா சாணி கிடக்குது அப்படின்னு வேகமா போய் சாணியை துடைக்கிறதுக்காக அந்த போஸ்ட் கம்பத்தை புடிச்சுக்கிட்டு துடைக்கிறாரு. முத்துவேலுக்கு ஷாக் அடிக்குது. ஆன்னு முத்துவேல் கத்துறாரு. இத பாக்குற கதிரு வேகமா ஓடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பரபரப்பா பதறிக்கிட்டு கீழே கிடக்குற ஒரு கட்டையை எடுத்து வேகமா அடிக்கிறாரு. முத்துவேல் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கதிரு கத்துனதையும் முத்துவேல் கத்துனதையும் கேட்டுட்டு சக்திவேல் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வராரு. அதே நேரத்துல ராஜியும் ஓடி வராங்க. டேய், எதுக்குடா எங்க அண்ணனை போட்டு கட்டில அடிக்கிற? டேய், உன் வன்மத்தை தனியா இருக்கிற எங்க அண்ணன்ட்ட காமிக்கிறியா? எதுக்குடா இப்படி போட்டு அடிக்கிற? மனுஷனை அடிச்சு கீழே சாச்சு போட்டுட்டே. நீலாம் ஒரு மனுஷனாடா? வீட்டுல யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தனி ஆளா பார்த்து இப்படி அடிக்கிறியே நீலாம் மனுஷனா அப்படின்னு கோவத்தோட சக்திவேல் கத்துறாரு. ராஜி வந்து, என்ன ஆச்சு கதிரு, எதுக்காக எங்க அப்பாவை போட்டு அடிக்கிற? ஏய் பாத்தியா, உன் புருஷனை பாத்தியா? உங்க அப்பான்னு கூட நினைக்கல, பாவம் அந்த மனுஷன், அவர் பாட்டுக்கு இருக்காரு. நீ தான் என்னமோ உன் புருஷன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பாண்டியன் குடும்பத்தை புகழ்ந்துகிட்டு திரியற. தனியா இருக்க எங்க அண்ணனை எப்படி கட்டையால அடிச்சு கீழே படுக்க வச்சிருக்கேன் பாத்தியா? பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு எங்க அண்ணன் அப்படி சக்திவேல் கத்துறாரு. அப்பத்த வந்து, ஏய் என்னடா, என்ன ஆச்சு? கதிரு அப்படி பண்றவன் இல்லையே. ஆத்தா நீ சும்மா இரு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நீ வேணும்னா உன் பேத்தி ராஜி கிட்டே கேளு. ஏ ராஜி சொல்லு. என்னம்மா, கதிரா அடிச்சாரு? நான் நம்ப மாட்டேன், பாண்டியன் அவன் கதிரு நல்ல பிள்ளையாச்சே அப்படி அப்பத்தா கேட்கும் போது ராஜியும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தலையாட்டுறாங்க. ஐயோ ராஜி, நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது, நான் சொல்றது கேளு ராஜி அப்படி கதிரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக கதிரு, என்ன இருந்தாலும் சரி, எதுக்காக அப்பாவை போட்டு இப்படி அடிக்கணும்? அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு ராஜி அழுகுறாங்க. சக்திவேல் கோவம் வந்து கதிரை போட்டு அடிக்கிறாரு. சித்தப்பா, அவரை அடிக்கிறது இருக்கட்டும், அப்பாவை வந்து பாருங்க, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். கதிரு, ஏன் கதிரு இப்படி பண்ணுனீங்க அப்படி ராஜி கேக்குறாங்க. எல்லாரும் விலகுங்க, என்னைய கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு கதிரு வேகமா வந்து முத்துவேல் நெஞ்சில கைய வச்சு வேகமா அமுக்குறாரு. டேய், என்னடா பையனியே, கட்டையால அடிச்சு எங்க அண்ணனை சாச்சு போட்டுட்டு நெஞ்சில ஏறி மிதிக்கிறதுக்கு பாக்குறியா நீயே? போடா அந்த பக்கம் தள்ளிக்கிட்டு அப்படின்னு கதிரை புடிச்சு தள்ளி விடுறாரு சக்திவேல். யோ, கோபம் வந்துரும் எனக்கு, பேசாம போயிடு, ராஜியோட சித்தப்பான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு மறுபடியும் வந்து முத்துவேல் நெஞ்சில கைய வச்சு கதிரை அமுக்குறாரு. அப்பவும் சக்திவேலு கீழே கடக்கிற கட்டை எடுத்து கதிரை அடிக்கிறாங்க. யோ, என்னையே அடிக்கிற? நீ மட்டும் எங்க அண்ணனை அடிச்சில, இந்த கட்டையால தானடா அடிச்ச? யோ லூசாயா நீயே, இவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அதனால்தான் அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக கட்டை எடுத்து அடிச்சேன். பேச்சு மூச்சு இல்லன்னு சொல்லி மூச்சை வர வைக்கிறதுக்காக முதலுதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்டடா காது குத்துற? கரண்ட் ஷாக் அடிக்கிறதாவது எங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லையே, பொய் சொல்றியா அப்படி சக்திவேல் கேட்கும் போது அப்பத்தாவும், சக்தி ஆமா, இப்பதான் குமாரு சொன்னா போஸ்ட் கம்பத்தை தொடாதீங்க, ஷாக் அடிக்குது. ஆத்தா, நீ பாண்டியம் அவனை காப்பாத்தணும்னு ஏதேதோ பொய் சொல்லாதாத்தா, பேசாம உள்ள போயிரு. வர்ற ஆத்திரத்துக்கு தாங்க முடியல, எங்க அண்ணன் இன்னும் கண்ணு முழிக்கல, அதுக்குள்ள பாண்டியம் அவனுக்காக நீ வக்காலத்து வாங்கி பேசுறியா? நீ ஆத்திரம் தாங்கல எனக்கு, இவனை சும்மா விட மாட்டேன், இப்பவே நான் போலீஸ கூப்பிடுறேன். நீ எங்க அண்ணனை அடிச்சு கீழே படுக்க வச்சிருக்க அப்படி சக்திவேல் கத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே குமாரு வேகமா எலக்ட்ரிஷியனோட ஓடி வர்றாரு. என்னாச்சு என்னாச்சு? டே குமாரு வாடா, நம்மெல்லாம் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதிரு பெரியப்பாவை போட்டு என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா? கட்டையால அடிக்கிறான், நெஞ்சில ஏறி மிதிக்கிறான், கைய வச்சு நங்கு நங்குன்னு அமுக்குறான். என்னன்னு கேள்றா? அடிச்சா இந்த ராஜியும் அப்பத்தாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சித்தப்பா கொஞ்சம் சும்மா இருங்க, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆனா கதிரு தப்பு செய்ய மாட்டான், அவன் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு பாருங்க அப்படி ராஜி சொல்லும் போது கதிரு சொல்றாரு. ஐயோ ராஜி, நீயாவது புரிஞ்சுக்கோ,
உங்க அப்பாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு புரியாம கீழே கடந்த கட்டை எடுத்து அவரை காப்பாத்துறதுக்காக அடிச்சேன். உங்க சித்தப்பா தூரத்துல நின்னு பார்த்துட்டு நான் என்னமோ உங்க அப்பாவை அடிக்கிறேன்னு நினைச்சு என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா வேற என்ன செய்யறது? கரண்ட் ஷாக் அடிக்கும் போது கட்டையால தான் அடிக்க முடியும். அப்படி கத்துறாங்க. குமார் உடனே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்பா, சும்மா இருங்க. இந்த போஸ்ட் கம்பத்துல சாக்கடிக்குதுன்னு இப்பதான் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போனேன். அப்பதான் நீங்க சொல்லலையா? முத்துவேல் வந்தது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஆனா இங்க நடந்த கலவரத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. சக்தி கிட்ட எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா சக்தி தான் கேக்குற மாதிரியே இல்ல அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமார், அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அண்ணே எலக்ட்ரிஷியன் அண்ணே, பாருங்களேன் இத, இந்த கம்பத்துல ஷாக் அடிக்குது. அப்படி குமார் சொன்ன உடனேயே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாங்க ஷாக் அடிக்குது, மெயின் லைனை ஆஃப் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து இதை சரி பண்றேன், யாரும் அது வரைக்கும் தொடாதீங்க, இவரு கண்ணு முழிச்சிட்டாரா இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது கதிரும் சொல்றாரு, அதைத்தான் நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கதிரு முத்துவேலோட நெஞ்சில கைய வச்சு அமைக்கிட்டு இருக்காரு. அப்படியும் அவரு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலேயே முத்துவேல் கண்ணை முழிக்கிறாரு. ராஜி, அப்பா அப்பா இப்ப எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாங்க. கதிரும் பதட்டத்தோட உட்கார்ந்துருக்காரு. முத்துவேல் கண்ணை முழிச்ச உடனேயே 2 பேர் முகத்தையும் பாக்குறாரு. சக்திவேல் வேகமா வந்து, அண்ணே உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இவன் தானே உங்களை கட்டையால அடிச்சான், கேட்டா கரண்ட் சாக்கு அடிச்சிச்சு அது இதுன்னு பொய் சொல்றான் அப்படி சொல்லி சக்திவேல் கத்தும் போது அப்பதான் வந்து, முத்து நீ இப்ப எப்படி இருக்கிற, நடந்தது என்ன நீ சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், ஆளுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க, கதிரு உன்னைய கட்டையால அடிச்சாரா அப்படி கேக்கும்போது முத்துவேல் உடனே, ஆமா இவன் கட்டையால அடிச்சான்தான், பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, எங்க அண்ணனை அடிச்சு சாச்சு புள்ளான்னு நினைச்சிருக்கேன், இவன் பயங்கரமான கேடி பைய, யாருகிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியும், எனக்கு தெரியாதா இவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அப்படின்னு மறுபடியும் கத்தும்போது, சக்தி கொஞ்ச நேரம் சும்மா இரு, எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது உண்மைதான், அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த தம்பி என்ன கட்டையால அடிச்சாரு, அது ஒன்னும் தப்பில்ல, இவன் மட்டும் இல்லைன்னா இங்கேயே கரண்ட் ஷாக் அடிச்சு நான் என்னமாவது ஆயிருப்பேன், தக்க சமயத்துல வந்து இவர் காப்பாத்தி விட்டாரு என்னைய அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க. முத்துவேல அப்படியே கை தாங்களா கதிரும் ராஜியும் தூக்கி நிறுத்துறாங்க. ஏய் போடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், குமாரு நீ வந்து புடி, சக்தி பரவாயில்ல விடு, எதிரின்னு நினைக்கல, எதிர்த்த வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்கன்னு நினைக்கல, ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது காப்பாத்தணும்னு மட்டும்தான் கதிர நினைச்சாரு, கட்டையால அடிச்சுதான் கரண்ட்ல இருந்து என்ன காப்பாத்தினாரு, ரொம்ப நன்றிங்க தம்பி அப்படின்னு கதிரை பார்த்து முத்துவேல் கையெடுத்து கும்பிடுறாரு. என்னன்னு சொல்றீங்க நீங்க, அவனு பரவாயில்ல விட்டுலான்னு சொல்றீங்களா? அப்படிலாம் என்னால விட்டுற முடியாது, கரண்ட் ஷாக் அடிச்சா இப்ப என்ன, அதுக்கு அவன் கட்டையால அடிப்பானா? டே குமாரு, பெரியப்பாவை கைத்தாங்களா நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது முத்துவேல், இல்ல இல்ல ராஜியே என்னை கூட்டிகிட்டு உள்ள போகட்டும், ராஜி நீ வாமா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு கதிரும் ராஜியும் அவ்வளோ பதட்டத்தோட அவ்வளவு கஷ்டப்பட்டத கண்ணு முழிக்கும் போது 2 பிள்ளைகளும் அவ்வளோ ஏக்கத்தோட இருந்துச்சுங்க. இதுக 2ம் வரட்டும், வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு முத்துவேல் கூட்டிகிட்டு போறாரு.